ஸோ குட் ஈவினிங் பா எல்லாருக்குமே. மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நேற்று இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயரு, பைட் சாவட்லாம் பேசியிருந்தோம். சர்க்குலர் காயிலு, ஃபுல் சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள், 1/4 இது எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தது. கரெக்ட் தானே? இன்னைக்கு சர்க்குலர் காயிலோட ஆக்சஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கற்றுக்கணும். ஒரு நிமிஷம். சர்க்குலர் காயிலோட ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பைட் சாவட் இது ஆம்பியர் சர்க்யூஷியல் லா போகணும். அங்கேருந்து கொஞ்சம் இந்த ரிலேட்டடில் சம்மெல்லாம் பார்த்துக்கணும் பா. ரைட்டா? பார்த்துருவோமா? ஓகே வாங்கிங்க. நேற்று ஒரு சர்க்குலர் காயில் இருக்குது அப்படின்னா சர்க்குலர் காயிலோட சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் μ0I/2Rன்னு சொன்னீங்க. செமி சர்க்கிள் μ0I/4R. μ0I/4R இது வந்து செமி சர்க்கிள். 1/4 சர்க்கிள் B = μ0I/8R. எனி ஆங்கிள்லாம் நேற்றே உனக்கு தெரியும். இப்போ என்னோட கொஷின் என்ன அப்படின்னா, ஒரு சர்க்குலர் காயில் பை இதுதான் சர்க்குலர் காயில். இந்த சர்க்குலர் காயிலோட சென்டர் இதுதான். சர்க்குலர் காயிலில் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. கிளாக் வைஸாக இருக்கட்டும், ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கட்டும். இந்த காயிலோட ரேடியஸ் நான் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். இங்கேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறேன் பி. இப்போ உங்களுக்கு நேரம் கொஷின் புரிஞ்சிருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சர்க்குலர் காயில் எந்த இடத்துல? ஆக்சிஸ். அப்போது ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் காயில். இந்த கொஷினோட பேர் ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் காயில். ஒரு சர்க்குலர் காயிலோட ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னா, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆராக இருக்குமா? ஸ்மால் ஆர்னா √R² + X² இருக்குமா? தெரியுதா உங்களுக்கு? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் R² + X² இருக்கும். இப்போ நமக்கு ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எல்லாரும் ஃபார்முலா படிங்க. போர்ட் பிள்ளைங்க இந்த டெரிவேஷன் கொஞ்சம் ஒரு டைம் படிச்சுக்கோங்க. இப்போ தெரியலன்னா என்கிட்ட சொல்லுங்க. B = μ0 NI. NB த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இந்த காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஐன்றது கரண்ட்டு. இங்கே ரேடியஸ் நான் ஆறுன்னு எடுத்திருக்கிறதுனால R². என்சிஆர்டியில் ஏன்னு இருந்தால் A². ஸ்மாலாக இருந்தால் ஸ்மால் R². அப்போ மேலே வர்றது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் காயிலோடது வரணும். B = μ0 NI R² / 2 இன்ட்டு இந்த R² இந்த X² ஹோல் பவர் 3/2. ரைட்டா? இந்த டெரிவேஷன் போட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம கொண்டு வரணும். பட் நம்ம ப்ராப்ளம் சால்விங் மட்டும் தான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதுனால ஃபார்முலா மட்டும் ஒழுங்காக படிங்க. ஸோ B = μ0 NI R² / 2 இன்ட்டு R² + X² ஹோல் பவர் 3/2ன்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? கரோலின் குட் ஈவினிங். சஞ்சய் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட் பே. அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ ஆக்சிஸ் ஆஃப் சர்க்குலர் காயில் B = μ0 NI R² / 2 இன்ட்டு R² + X² ஹோல் பவர் 3/2. சார் இதில் சம் எப்படி போகிறது? இதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ராப்ளம் ஏரியா தான். நான் சிம்பிளாக சூப்பராக சொல்லித்தரேன். இதில் இருக்கிற எல்லா சம்மும் நீங்கள் கற்றுக்கலாம். முதல்ல X0ன்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்ல முடியுமா? X0ன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எக்ஸாக்டாக அந்த சர்க்குலர் காயிலோட சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த X0 பண்ண எங்கே வந்துடும்? இந்த இடத்துக்கு வந்துடும். ஃபார்முலாவில் X0 பண்ணுங்க. B = μ0 NI R² / 2 இன்ட்டு R² ஹோல் பவர் 3/2. கரெக்டாக? எக்ஸ் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. இந்த ஸ்கொயரும் 2வும் போயிடுச்சுன்னா μ0 NI R² / 2 இன்ட்டு R³ ஒரு ஸ்கொயரு ஒரு கியூப் போயிடுச்சுன்னா மீதி R மட்டும் இருக்கும். அப்போது நம்பர் ஆஃப் டர்ன் ஒன்னே ஒன்று அப்படின்னா μ0I/2R வந்துச்சு. பார்த்தீங்களா? அந்த ஃபார்முலா பழைய ஃபார்முலாக்கு போயிட்டோமா? சென்டரில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு? μ0 ஒரு டர்ன் இருந்தால் n வேண்டாம், இல்லை n நிறைய டர்ன் இருந்தால் n போட்டுக்கோங்க. அப்போ μ0I/2R. 2R இது சென்டரில். எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ அடுத்த கொஷின் பாருங்களேன். ஒருவேளை இந்த எக்ஸும் வந்து ஒரு ஆறாக இருந்தால் என்ன சார் ஆகும்? அதாவது இது சர்க்குலர் காயில். சர்க்குலர் காயிலோட ரேடியஸ் 6. எக்ஸ் டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு வேணும். ஆனால் இந்த எக்ஸும் ஒரு வேளை ஆறாக இருந்தால் இந்த கொஷின் ப்ரீவியஸ் கொஷின்
x equal to r இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்? முதல்ல ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதுங்க. mu naught ni r square by 2 into r square plus x ஸ்கொயருக்கு பதிலா r square whole power 3/2. mu naught ni r square by 2 into r square plus r square 2r square whole power 3/2. ரைட்டா? இங்க தான் நீங்க தப்பு பண்ணாத பார்த்துக்கணும். எப்படி சார் இது சால்வ் பண்றது? கவனமா கவனிங்க. mu naught ni r square by இது 2 வெளில இருக்கா? பிரிச்சிருங்க. 2க்கு பவர்ல ஒரு 3/2. r ஸ்கொயருக்கு ஒரு 3/2. அப்ப இந்த 2வும் இந்த 2வும் போயிடும். அப்ப என்ன ஆயிடுச்சு? இது r கியூப்னு ஆயிடுச்சா? இந்த r ஸ்கொயர் r கியூப்னா கீழே r மட்டும் கீழே நிக்குது. அப்ப இங்க என்ன சார் இருக்கு? பட் 2 பவர் 3/2 எப்படி எழுதணும்? 2 பவர் 1 2 பவர் 1/2. அப்ப 2 ரூட் 2 கரெக்ட் தானே? அப்ப மேல mu naught ni by இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 ரூட் 2 இருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே 2 பவர் 3/2னா என்ன அர்த்தம்? 2 ரூட் 2ன்னு அர்த்தம். அப்ப 2 2s are 4 4 ரூட் 2 இங்க ஒரு r மட்டும் இருக்கு 6. அப்ப mu naught ni by 4 ரூட் 2 r. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம புத்தாலித்தனமா என்ன பண்ணலாம்? mu naught ni by இதை எப்படி பிரிக்கலாம்? 2rன்னு பிரிச்சுக்கலாமா? 2rன்னு பிரிச்சா மீதி என்ன இருக்கு? 2 ரூட் 2 இருக்கு. கரெக்டாப்ப? 2 ரூட் 2. ஏன்னா இது உனக்கு தெரியும் சென்டர்லன்னு சொல்லிட்டு. mu naught ni by 2r ன்றது சென்டர் ஆஃப் த சர்க்குலர் காயில். அப்போ 1/√2 1/2 ரூட் 2 1/2 ரூட் 2. கத்துக்கிட்டீங்களா? இந்த மாடலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். அடுத்தது ஒன்று டைரக்ட் ஃபார்முலா டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். ரைட். இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்களேன். இது வந்து ஒரு சர்க்குலர் காயில். சர்க்குலர் காயில்ல கரண்டோட டைரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அப்சர்வர் இங்க இருக்கார். நல்லா பாருங்க. இங்க இருக்கிறவரு இந்த காயில பாக்குறார். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனா இருந்தா டைரக்ஷன் அதாவது கரண்டோட டைரக்ஷன் கொஞ்சம் எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா கவனிங்க. டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோடது டுவர்ட்ஸ் த அப்சர்வர். டுவர்ட்ஸ் த அப்சர்வர். ஒன்றும் இல்லை. ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. உங்களோட வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில இந்த மாதிரி ஹரிசான்லாம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஹரிசான்லாம் வச்சுக்கோங்க. நீ இங்க நிக்கிற. அந்த வாட்டர் பாட்டிலோட கேப் ஓப்பன் பண்ணுங்க. அதாவது தண்ணி தாகமா எடுக்குது. நீங்க ஓப்பன் பண்ண போறீங்கன்னா ஓப்பன் பண்றது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல என்ன பண்ணுவீங்க? ஓப்பன் பண்ணுவீங்க. பாட்டில் மூடிய திறங்களேன். இப்போ உங்களோட கை வந்து பாட்டில் மூடிய திறக்கணும். ட்ரை பண்ணு. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணும் பொழுது அந்த கேப் வெளில தானே வருது. அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றது கரண்டோட டைரக்ஷன். அந்த கேப் வெளியில வர்றது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அடுத்தது இப்போ தண்ணி குடிச்சு முடிச்சிட்டீங்க. அதே ஹரிசான்ல பாட்டில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுங்க. பாட்டில் கேப் க்ளோஸ் பண்ணுங்க. நீ அப்படியே க்ளோஸ் பண்ற மாதிரி உன் கையை என்ன பண்ற? மூவ்மெண்ட் பண்ணிப்பாரு. அப்ப க்ளோஸ் பண்றீங்க. க்ளோஸ் பண்ணும்பொழுது கிளாக் வைஸ்ல அந்த பாட்டில் கேப்பை நீங்க சுத்துறீங்க. அப்ப பால் கேப் என்ன ஆகுது? கிளாக் வைஸா இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போகுதா? அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு காயில் இருக்கு. இந்த காயில்ல இவர் பார்க்கிறாரு. இவர் பார்க்கும் பொழுது இந்த காயில்ல கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸா போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அவரை நோக்கி வரும். டுவர்ட்ஸ் த அப்சர்வர். கரெக்டா? அதே ஒரு காயில்ல கரண்டோட டைரக்ஷன் இவர் பார்க்கிறாரு. யார் பார்க்கறாங்களோ இவர் இப்படி பார்க்கிறார். பார்க்கும் பொழுது கிளாக் வைஸ்ல கரண்ட் போகுது. கிளாக் வைஸ்ல கரண்ட் போனா மேக்னெட்டிக் ஃபீல்டு அவே ஃப்ரம் த அப்சர்வர். அப்சர்வர் விட்டு வெளில போகும். கத்துக்கிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ஷன் தான். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த அப்சர்வர். கிளாக் வைஸ் ஒரே நிமிஷம். 614 மா. ரைட் பை. டுவர்ட்ஸ் த அப்சர்வர் அவே ஃப்ரம் த அப்சர்வர். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த அப்சர்வர். கிளாக் வைஸ் டைரக்ஷன் அவே ஃப்ரம் த அப்சர்வர்னு கவனமா கத்துக்கணும். ரைட். இதுல இன்னொரு முக்கியமான சம் இருக்கு. சம்மோட ஐடியா சொல்லி தரேன். ரொம்ப நல்லா கத்துக்கோங்க. b equal to mu naught ni r square by 2 into r square plus x square whole power 3/2.
ஒரு சம் நான் போடுவேன், மீதி 3 சம் உங்கள்ட்ட தான் கொடுக்க போறேன். இங்கேயே அழகா நீங்க என்கிட்ட சொல்லிடலாம். அது ஒரு சிம்பிள் ஐடியா. b equal to mu naught n r square by 2 into r square plus x square whole power 3 by 2. இந்த b ஓட வேல்யூ வந்து b by 8 இருந்தா இதை வந்து b dash எடுத்துக்கலாமா? எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு b by 8 உனக்கு தெரியும். சென்டர்ல தான் b, அதாவது பிசின்னு எடுத்துக்கலாமா? பிசினா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர். இந்த இடத்துல பிசி, இங்க இருந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல பிசி பை 8 இருக்கு. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? சார் எங்களுக்கு சம் புரிஞ்சிருச்சு. அவங்க என்ன பண்றாங்கன்னா பிசி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல கொடுத்துட்டு அது எந்த டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க, எக்ஸ் கேட்குறாங்க. ரைட்டா? இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா. எப்படி வந்தது, எங்கேருந்து வந்ததுலாம் குழப்பிக்காது. எல்லாமே டெரிவேஷன் பார்ட் தான், டெரிவேஷன் போட்டு எடுத்துகிட்டு வர்றது தான் எல்லாமே. கரெக்டா? ஸோ அதுக்கு நேரம் இல்லாதனால என்ன பண்ணுறோன்னா டைரக்ட் ஈக்குவேஷன் போட்டுட்டு உனக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ரைட், கவனமாக கவனி. ஒரே நிமிஷத்தில் இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஒரு நிமிஷம் கூட தேவை, 30 செகண்ட் போதும். இந்த மாதிரி சம் வந்தால் 1 + x² by r² whole power 3 by 2 ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டரில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கணும். ஒன்றும் பண்ணலை, இதை சால்வ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். இதிலேருந்து இந்த 2r² வெளில எடுத்திருக்கேன். ஒரு 4-5 ஸ்டெப்பு r² வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன். இனிமேல் பியோட வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸ் கேட்டாங்கன்னா, எல்லாரும் காதில் வாங்க, பியோட வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸ் கேட்டாங்கன்னா 1 + x² by r² whole power 3 by 2 ஈக்குவல் டு 8. அடுத்து என்ன பண்ணலாம்? எக்ஸ் தானே கேட்குறாங்க, x² by r² whole power 3 by 2 ஈக்குவல் டு இந்த நம்பரை கியூபா மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். சார் அப்போ 2 கியூபா நம்மள மாற்றலாம். உங்களுக்கு தெரியுமா, கியூபா மாற்றுற நம்பர் மட்டும்தான் இங்கே கொடுப்பாங்க. BC by 8, BC by 27, BC by 64, BC by 125, இதே மாதிரி நம்பர் தான் கொடுப்பாங்க. ரைட்டா? பாருங்க, இந்த கியூபும் போயிடுச்சு. இந்த கியூப் போயிடுறதுனால 1 + x² by r². இங்க 1/2னா ரூட் இல்லை, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிடுங்க, 4. இங்கிருந்து x² by r² ஈக்குவல் டு 3. x² ஈக்குவல் டு 3r². அப்போ எக்ஸ் வந்து √3rன்னு கற்றுக்கணும். அப்போ என்ன கற்றுக்குறீங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பிசி, ஏதோ ஒரு தூரத்தில் பிசி பை 27, அது எந்த தூரம்? இதுதான் கேள்வி. நான் ஒரு சம் போட்டு காட்டுறேன். அடுத்த சம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? இங்கே பாருங்க, ரெண்டாவது சம்மு. மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் எ டிஸ்டன்ஸ், அதாவது பிஎக்ஸ், ஏதோ ஒரு தூரத்தில் சென்டரில் இருக்கிறத விட 27 டைம்ஸ் டிவைட் ஆயிருக்கு. பிஎக்ஸ் ஈக்குவல் டு பிசி பை 27. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? சம் எப்படி போடுவீங்க? இப்போ தான் கற்றுக் கொடுத்தேன். 1 + x² by r² whole power 3 by 2 ஈக்குவல் டு கீழே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ 27. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 1 + x² by r² ஈக்குவல் டு 27ஓட கியூபு, 3 கியூபு எடுத்துக்கலாமா? அப்போது இங்கே பவர் 1/2 இருக்குல்ல, பவர் 3/2 இருக்கு. இந்த 3 போயிடும். இந்த பக்கத்தில் இருக்கிறது ரூட்ல இருக்கு, பவர்ல 1/2 இருக்கு. அப்போ ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் டு 9. நிறைய யோசிச்சிருப்பீங்க. x² by r² ஈக்குவல் டு 8, x ஈக்குவல் டு √8r, x ஈக்குவல் டு 2√2r. எப்படி வேணாலும் சால்வ் பண்ணிக்க வேண்டியது. ரைட்டா? ஃபார்முலா பாருங்க. இனிமேல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்து டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா போடுவேன்? 1 + x² by r² whole power 3 by 2. அவங்க டிவைடட் பைல என்ன கொடுக்குறாங்களோ அதை சால்வ் பண்ணிக்கணும். ரைட்டாப்பா? சரிப்பா, உங்களை செக் பண்ணிடுவோமா புரிஞ்சிச்சான்ட்டு? எல்லாம் நோட் எடுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் எ டிஸ்டன்ஸஸ் சென்டரில் இருக்கிறத விட 2√2 இருக்கு, பை 2√2. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறேன். சீக்கிரம். வர்ஷன், குட் ஈவினிங் பை. Good evening, sir. சீக்கிரம்.
ஆக்சுவல் வேல்யூ சொல்லுங்க. ஃபார்முலா வேணுமா? 1 plus x square by r square whole power 3/2 equal to கீழே இருக்கிறது 2 root. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு Sir, x equal to r. அவ்வளோதான், பிரமாதம். x equal to r. ஏற்கனவே இது போட்ட சம்மே. ஃபர்ஸ்ட் சம் போட்டாலும் x equal to rன்னு ஒரு சம்மே. அது அப்படியே ரிவர்ஸ்ல கேட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்போ x equal to r இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? by 2 root 2 இருக்கும். அப்போ 2 root 2 மேக்னெட்டிக் ஃபீல்டுனா x equal to என்னவா இருக்கும்? r இருக்கும். சரி, எப்படி சால்வ் பண்றது? இது 3/2 தானே, இது 2 root 2. 2 root 2 என்ன அர்த்தம்? 2 root 2னா 2 into 2 power 1/2, அதாவது 2 power 3/2ன்னு அர்த்தம். 2 rootனா உனக்கு புரிஞ்சிருக்கணும், அது 2 power 3/2ன்னு புரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த 3/2 இந்த 3/2 டைரக்டா போய் சேர்ந்துரும். then x square by r square equal to 2 minus 1. ஏன்னா இங்க வெறும் 2 மட்டும் இருக்கும், இந்த 1 அந்த பக்கம் போயிடும். அப்ப x square equal to 1 r square, x equal to 6. கத்துக்கிட்டீங்களா? வேற சம்மே கிடையாது. b/27, b/8, b/2 root 2. சரி, ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ண நீ. சம் நம்பர் 4. bx வேணும்னா சென்டர்ல இருக்கிறத விட 125 டைம்ஸ் கம்மியா இருக்கு. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x. டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. ஃபார்முலா பார்த்துக்கோ. உனக்கு கம்ப்ளீட்டா மனப்பாடம் ஆகிற வரைக்கும் ஃபார்முலா எழுதிக்கிட்டே இருக்கேன். இங்க அந்த நம்பர் ஆன்சர் என்ன? Sir, root 24r. root 24r. செக் பண்ணிடுவோம். root 24r. ரைட். இந்த இடம் வந்து 125. 125 வந்து எப்படி எழுத போறோம்னா 5 கியூப்னு எழுத போறோம். ஒரு 3 போயிடுச்சு. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இது 25 ஆயிடும். அந்த 1 அந்த பக்கம் வந்துருச்சுன்னா 24 ஆயிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 24 டைம்ஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர். 6 4s ஆர், அவ்வளோதான். ரூட் 24 ஆர் கரெக்டு தான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 6 4s ஆர். அப்போ 2 root 6 ஆர்னு எழுதலாம் வேணா. அப்படி இல்லைன்னா ரூட் ஆஃப் 24 ஆர்னு எழுதிடலாம். ரைட்டா? இந்த மாடலில் வேறு சம்மே இல்லை, ரொம்ப அழகாக சால்வ் பண்ண முடியும். நல்லா கற்றுக்கோங்க. ஒன்று டைரக்ட் ஃபார்முலா, டைரக்ட் சப்ஸ்டியூஷன், இல்லைன்னா எக்ஸ் 0வா இருக்கும் பொழுது, இல்லைன்னா எக்ஸ் 6ஆ இருக்கும் பொழுது, இல்லைன்னா சர்க்குலர் காயிலோட சென்டர்ல இருந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருவாங்க. இது பிசி பை 2 root 2 இருக்கும், பிசி பை 8 இருக்கும், பிசி பை 27 இருக்கும், பிசி பை 64 இருக்கும், பிசி பை 125. நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக செக் பண்ண இந்த நம்பரை தவிர வேறு எதுவுமே இருக்காது. இந்த எக்ஸ் தான் இங்கே கேள்வி. ரைட்டா? இது மேனுவலாக சால்வ் பண்ணால் ஒரு 5 மார்க் மாதிரி நம்ம எழுதிட்டு உட்காந்துருக்கணும். அப்போ என்ன பண்ணுற, ஃபைனல் ஈக்குவேஷனோட அந்த டினாமினேட்டர் வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம அழகாக சால்வ் பண்ணிடலாம். 1 plus x square by r square whole power 3/2 equal to இங்கே இருக்கிற நம்பர், எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர். நீ வேணா பாரு, அது கியூப் ரூட் எடுக்கிற நம்பராக தான் இருக்கும். திரும்ப அதை ஸ்கொயர் பண்ணணும், இந்த 1 தூக்கிட்டு போய் அங்கே போடணும், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் வேணும், அப்புறம் எக்ஸ் வேணும், ரூட் எடுக்கணும். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? எனக்கு பதில் சொல்லுங்கள். இந்த சம் மட்டும் நான் நம்புறதே கிடையாது. உனக்கு புரிஞ்சதுன்னா அடுத்து போகிறேன், இல்லைன்னா இன்னொரு டைம் சொல்லித்தரேன். அப்படின்னு கிளியராக அது கரோலின் இந்த மாடல் கற்றுக்கிட்டீங்களா? தர்ஷன், ஜெயஸ்ரீகா, Yes, sir. ராஜஸ்ரீ, ராஜஸ்ரீ கிளியரா? சஞ்சய், சைனி, Sir. Yes, sir. தர்ஷா, ஸ்ருதி. Yes, sir. Yes, sir. ஸோ நல்லா கற்றுக்கலன்னா என்கிட்ட சொல்லிடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசனில். அவ்வளோதான். அடுத்து போயிடலாமா? இன்னும் ஒரே ஒரு சம் போடுங்க சார். புரியலடா சார், இன்னும் ஒரு சம் போடுங்க சார். இன்னும் ஒரு சம் அதில் என்னடா இருக்குது? எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டேன்ல. எக்ஸ் ஈக்குவல் டு பிசி பை 64 இருந்தா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? சர்க்குலர் காயிலோட சென்டர்ல இருந்து
ஏதோ ஒரு தூரத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு 64 டைம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ் என்னவா இருக்கும்? ஒன்றும் இல்லை, 1 + x² பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹோல் பவர் 3/2 ஈக்குவல் டு இந்த நம்பர், டினாமினேட்டர் இருக்கிற நம்பர். அப்போ 64. இப்போ இங்கேருந்து 64னா 4 கியூப்னு தெரியும். இதுவும் போயிடுச்சு. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 + x² பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்போ x² பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 15. x ஈக்குவல் டு √15r. அவ்வளோதான். இப்போ √15 ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்துக்கலாம். √15னா நியர்லி ஈக்குவல் டு 4r. ஏன்னா 4 4 16 தேவைப்பட்டா, இல்லைனா 15r அப்படியே வச்சிட வேண்டியதுதான். அப்போது சென்டர்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்பாங்க, அந்த தூரத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துருவாங்க. ரைட் பை. அடுத்து போலாமா? அடுத்தது ஆம்பியர் சர்க்யூஷியல் லா. வேற சம்மே கிடையாது, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதுக்கு மேலே டேரெக்டாக நீங்கள் டிக் பண்ண வேண்டியதான். b/2√2, b/8, b/64, b/27. நீங்கள் டேரெக்டாக ஒரு டைம் சால்வ் பண்ணி பார்த்துட்டுனா அங்கே எக்ஸாமில் போய் ஜஸ்ட் டிக் பண்ணிட்டு வந்துடலாம், அவ்வளோதான். கவனமா நீங்கள் வேணா இந்த மீறி 256 கேட்கலாம். 256னா உனக்கு தெரியும், அதோட கியூப் ரூட் எடுத்துக்கோங்க. 6 × 6 × 6 போட்டிங்கன்னா கிடச்சிரும். ஆம்பியர் சர்க்யூஷியல் லா பார்த்துருவோமா? ஆம்பியர் சர்க்யூஷியல் லா கொஞ்சம் வேகமாக கவனிங்க பே. ஆம்பியர் சர்க்யூஷியல் என்ன சொல்லுது? போர்ட் பசங்க, இது ஒரு 2 மார்க் கொஷின். ஒன்றும் இல்லை, அதில் இருக்கிறது அப்படியே எழுதுனா போதும். இங்கே பாருங்க, இது இன்டெக்ரல், இது க்ளோஸ் இன்டெக்ரல். இந்த இடம் பி வெக்டார் டாட்டு டிஎல் வெக்டார். இது எப்படி படிப்ப? க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு μ0 டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். μ0 டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். ஆம்பியர் சர்க்யூஷியல் எப்படி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் காஸ் லா வேலை செய்யுதோ அதே மாதிரி மேக்னெட்டிசத்தில் ஆம்பியர் சர்க்யூஷியல் வேலை செய்யும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் கண்டக்டர், இன்ஃபனைட் சார்ஜ் ஷீட்டு, இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சுமா? அதாவது சிமிட்ரி பாடியோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சா அது காஸ் லா. சிமிட்ரி பாடியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சா அது ஆம்பியர் சர்க்யூஷியல் லா. அந்த ஊர்ல காஸ் லா எப்படியோ இந்த ஊர்ல ஆம்பியர் சர்க்யூஷியல் லா. அங்க காஷியன் சர்ஃபேஸ், இங்க ஆம்பியரின் லூப். காஷியன் சர்ஃபேஸ் ஒரு கற்பனையான உருவம், இங்கேயும் ஆம்பியரின் லூப் ஒரு கற்பனையான உருவம். அப்போ இது அப்படியே வார்த்தையா எழுதுனீங்கன்னா உங்களுக்கான 2 மார்க் முடிஞ்சுது. டிஃபைன் ஆம்பியர் சர்க்யூஷியல் லா. போர்ட் பிள்ளைங்க, க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் b வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல்ஸ் டு μ0 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் கரண்ட் இல்லைனா நெட் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ இட். ஆம்பியர் சர்க்யூஷியல் லாவும் க்ளோஸில் மட்டும்தான் வேலை செய்யும். எப்படி காஸ்லா காஷியன் சர்ஃபேஸில் மட்டும் வேலிடோ அதே மாதிரி ஆம்பியர் சர்க்யூஷியல் லா க்ளோஸ்டு சர்ஃபேஸில் மட்டும்தான் வேலிடு. பார்த்துருவோமா? அடுத்தது இங்கே வாங்க. ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் எ கரண்ட் ஐ. இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? வேற சொல்ல முடியுமா? இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர், நேற்று ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், டக்குன்னு சொல்லு. μ0I/2πr. அவ்வளோதான், μ0I/2πr. ஃபூட்டுக்குடா μ0I/4πr. எனி ஆங்கிள் செமி இன்ஃபனைட்டு 1 + sin θ. μ0I/2πr 1 + sin 4πr. ஃபுல் சர்க்கிள் சென்டர் μ0I/2r. ஹாஃப் சர்க்கிள் 4r வரும் சார். 1/4 8r. எனி ஆங்கிள் μ0I/2r into θ/2π. θ/2π. ரைட். இது அப்போ இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் நேத்தே கற்றுக்கிட்டீங்க, μ0I/2πr. இது ஃப்ரம் பயட்-சாவர்ட்-லாவிலிருந்து கற்றுக்கிட்டீங்க. இதே ஈக்குவேஷனை நம்மளால ஆம்பியரின் லூப்ல இருந்தும் கொண்டு வர முடியும். செக் பண்ணலாமா? பாருங்க, இது ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர். லாங் அப்படின்னாலே பிசிக்ஸ்ல இன்ஃபனைட். இனிமேல் கேரிங் எ கரண்ட் ஐ. இங்கிருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்றேன்.
கரெக்டா உங்களோட தம்பை இங்க பிளேஸ் பண்ணுங்க. இந்த கரண்ட் எங்க போகுதோ அங்க உங்களோட தம்பை பிளேஸ் பண்ணுங்க. இங்க உங்க தம்பை பிளேஸ் பண்ணுங்க. தம்பை பிளேஸ் பண்ணீங்கன்னா இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்டா டாட்டா? பதில் சொல்லு. இன்டா டாட்டா? இன்டு, இன்வர்ட்ஸ். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த பக்கம் இன்டு, இந்த பக்கம் சொல்லுங்க. டாட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வழியா உள்ள போயிட்டு இந்த வழியா வெளில வந்து இப்படி போகுதுன்னு அர்த்தம். கத்துக்க முடியுதா உங்களால? அப்ப கரண்ட் கீழ இருந்து மேல போனா டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல போகும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. கத்துக்கிட்டீங்களா? இப்படி தான் டெரிவேஷன் போடணும். என்ன சார் பண்ண போறீங்க? நான் இங்க ஸ்மாலரா ஒரு லென்த் எடுத்துக்கிறேன். அந்த லென்த்தை நான் டிஎல்னு எடுத்துக்கிறேன். டிஎல். இந்த டைரக்ஷன் ஐடியல் டைரக்ஷன். ஏன்னா உனக்கு இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் தெரியும், வெறும் தனியா எல் எடுக்கக்கூடாது, கூட சேர்ந்தது தான் ஐஎல் வெக்டார்னு நேத்தே கற்றுக் கொடுத்தேன். ஐடியல் வெக்டார். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் அதே டைரக்ஷன் தானே? ஏன் ஒருவேளை இங்க நீங்க டிஎல் எடுத்துட்டீங்கன்னா இதே டைரக்ஷன் தான் ஐடியல், அதே டைரக்ஷன் தான் பியுமே. அப்ப எந்த இடத்துல நீ எடுத்தாலும் பியோட டைரக்ஷனும் ஐடியலோட டைரக்ஷனும் along the same direction which mean parallel to each other, so theta 0. கத்துக்கிட்டீங்களா? So closed integral of b vector dot dl vector which mean bdl cos theta equal to mu naught times of net current. ஏன் சார் cos theta எங்களை கேட்காம போட்டீங்க? டாட் ப்ராடக்ட் காசு, ரைட்டா? அப்போ இங்க இருந்து b closed integral of dl equal to mu naught i. cos theta எங்க போச்சு? theta 0 cos 0 1. dl ல இன்டகிரேட் பண்ணா அந்த ஃபுல் சர்க்கிள் கிடைச்சிரும் 2πr. நேத்தே சொல்லி கொடுத்தேன். dl ல இன்டகிரேட் பண்ணா அது ஃபுல் சர்க்கிளா இருந்தா 2πr, செமி சர்க்கிளா இருந்தா πr, அதுல பாதியா இருந்தா πr/2 equal to mu naught ia. ஸோ ஃபைனலா b equal to mu naught i/2πr. தெரியுதா? ஒரு இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயரோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஈக்குவேஷனை த்ரூ பயட்-சாவர்ட் லாவில இருந்தும் எடுத்துட்டு வரலாம், த்ரூ ஆம்பியரின் லாவில இருந்து கூட எடுத்து வரலாம். போர்ட் பசங்க உங்களுக்கு இந்த சின்ன டெரிவேஷன் தேவை. ஆம்பியரின் சர்க்கியூட் எல்லாம் ப்ரூஃப் கேட்டாங்கன்னா 3 மார்க்ல கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் dl வெக்டார் ஈக்குவல் டு mu naught டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட் போட்டுட்டு இந்த டெரிவேஷனை கொண்டு வரணும். முக்கியமான விஷயம், பி வெக்டார் அண்ட் டிஎல் வெக்டார் along the same direction. இப்போ ஐடியல் கிடையாது, சாரி, ஐ வரக்கூடாது, டிஎல். நான் பியை தான் டிஎல் ஐஏன்னு போட்டேன். பி வெக்டாரும் டிஎல் வெக்டாரும் along the same direction. ஏன்னா கரண்ட் கீழே இருந்துல மேலே போகுது, கரண்ட் வந்து வயர்ல போகுது, இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றி இருக்கு, அது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ பியும் டிஎல்லும் தான் along the same direction. ரைட்டா? கற்றுக்கிட்டீங்களா? நல்லா. இதில் ஒன்றும் புதுசாக இப்போ கற்றுக்கல. ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயரோட ஃபார்முலா திருப்பி கற்றுக்கிட்டீங்க, வேற ஒரு ஃபார்மா mu naught i/2πrனு கற்றுக்கிட்டீங்க. ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 2022ல இந்த கிராஃப் கேட்டிருந்தாங்க. இந்த கிராஃப் பார்த்ததுமே எனக்கு கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக, பெருசாலாம் கஷ்டப்பட தேவையில்ல. இங்கே பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு, இது சிலபஸில் இருக்குது, நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ரெண்டு பேருமே போர்ட் நீட், ரெண்டு பேருமே மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சாலிட் கண்டக்டிங் வயர். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சாலிட் கண்டக்டிங் வயர். ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, நம்ம வீட்டில் கண்டக்டிங் வயர் இருக்குல்ல, கரண்ட் போதில் வயரு, இதான் அந்த வயர்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட புரிதலுக்காக நான் கொஞ்சம் பெருசாக போட்டு காமிக்கிறேன். இதான் அந்த வயரு, இப்படி இருக்கு. இந்த வயரோட ஆக்சஸ் வந்து இந்த இடம், இதான் இந்த வயரோட ஆக்சஸ். ரேடியஸ் ஆஃப் த வயர் இஸ் கேபிட்டல் ஆர். போகிற கரண்ட் ஐ. என் கேள்வி என்ன அப்படின்னா, இது வழியா ஐ கரண்ட் போகிறதுனால அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆன் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்சைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரி, இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சாலிட் கண்டக்டிங் ஸ்பியர், நான் கண்டக்டிங் ஸ்பியர் மாதிரி இருக்கு. ஸ்பியருக்கு வெளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸ்பியருக்கு மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸ்பியருக்கு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோமே, அதே மாதிரி தான்ப்பா இங்கேயும். இங்கே வயரு, அங்கே ஸ்பியர். அப்போ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சாலிட் கண்டக்டிங் வயர் வழியா ஐ கரண்ட் போகும் பொழுது அதனால அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனால ஆன்
அதனால இன்சைட். நான் டெரிவேஷன் போட போகிறதில்ல, டைரெக்டாக 3 பாயிண்ட்டு, அங்கேருந்து அவங்களுக்கான ரிலேஷன், அங்கேருந்து சம் ஐடியா, அங்கேருந்து கிராஃப், அவ்வளோதான். செக் பண்ணிடுவோமா? அவுட் சைட். அவுட் சைடுனா என்னப்பா அர்த்தம்? சார் அவுட் சைடுனா ஆர் கிரேட்டர் தென் ஆர்னு அர்த்தம். அவுட் சைடு அப்படின்னா இந்த ஆரை விட பெருசா இருக்கு. உங்களுக்கு தெரியும், இது அங்கேயே இதே தான் படிச்சுட்டு வரீங்க. ஆர் கிரேட்டர் தென் ஆர். இப்பதான் படிச்சோம். பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2πr தான் இதோட ஃபார்முலா. காரணம் சாலிட், நான் ஒரு வார்த்தையை மறந்துட்டேன், லாங் சாலிட் கண்டக்டிங் வேர். அப்போ லாங்னால என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டி. பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2πr. அப்போ அவுட் சைடில் பிக்கும் ஆருக்கும் என்னடா சம்பந்தம்? சார் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஒழுங்கா படி, எல்லாரும் நல்லா படிங்க. ஒரு சாலிட் கண்டக்டிங் வயரோட அவுட் சைடில் பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2πr, பிக்கும் ஆருக்குமானது. ஆன் த சர்ஃபேஸ், அதாவது இந்த கண்டக்டர் மேலேயே, கண்டக்டர் மேலே நான் பிளாக் டாட் வைக்கிறேன் பாருங்க, இந்த கண்டக்டர் மேலே எந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? மியூ நாட் ஐ பை 2π கேபிட்டல் ஆர். ரைட்டா? இதுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி போட தேவையில்ல. அடுத்தது இன்சைட். இன்சைட்னா இந்த டிஸ்டன்ஸ். இன்சைடில் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பொறுமையாக கவனிங்க. இன்சைட்னா இது ஒரு கண்டக்டர், அவுட் சைடு ஆன் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர். அப்போ இந்த ஆரை விட இந்த இடம் கம்மியாக இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை மட்டும் தனியாக ஒரு கண்டக்டராக பிரிச்சுக்கணும். அதாவது இந்த ஏரியா, இந்த போர்ஷனை மட்டும் எடுத்துக்கணும் தனியாக. அப்போ இந்த போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டா இதில் போகிற கரண்ட் ஐயா இருக்காது, ஐ டேஷாக தான் இருக்கும். ஏன்னா முழு கண்டக்டர், ஃபுல் கண்டக்டரில் போகிற கரண்ட் தான் ஐ. ஐ டேஷ்ன்றது என்ன அப்படின்னா, இந்த ஸ்மால் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்மால் சர்ஃபேஸ், இந்த ஸ்மால் சர்ஃபேஸில் போகிற கரண்ட் ஐ டேஷ். இந்த ஐ டேஷ் மட்டும் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? டோட்டல் கரண்ட் பை டோட்டல் ஏரியா. எனக்கு எவ்வளோ ஏரியா வேணுமோ அதான் πr². பாருங்க, ஒரு சாக்லேட் பாக்கெட்டு 10 சாக்லேட் இருக்கு, 100 ரூபாய். 3 சாக்லேட்டோட விலை 30 ரூபாய். அப்போ என்ன அர்த்தம்? டோட்டல் ருபீஸ் பை டோட்டல் நம்பர், எனக்கு தேவையான நம்பர். டோட்டல் கரண்ட்டு டோட்டல் ஏரியாவில் போகுது, எனக்கு எந்த ஏரியாவில் கரண்ட் வேணுமோ அந்த ஏரியாவால் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். புரிஞ்சிச்சா? அதே அந்த முட்டாய் கணக்கு தான் இந்த இடத்துலையுமே. டோட்டல் கரண்ட் பை டோட்டல் ஏரியா இன்ட்டு எனக்கு தேவையான ஏரியா. சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு பை போயிடும். ஐ டேஷுக்கு பதிலாக ஐ இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இது அப்படியே இருக்கட்டும். இன்சைட், பி இன்சைடுக்கு என்ன ஃபார்முலா? ஜென்ரல் ஈக்குவேஷன் அதே தான், மியூ நாட் ஐ பை 2π ஸ்மால் ஆர். இந்த ஐக்கு பதிலாக உள்ளார போகிற கரண்ட் ஐ டேஷ் இருந்தாலும் நான் ஐ டேஷ்னு எடுத்துக்கிட்டேன். அதனால மியூ நாட் ஐ ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பை 2πr கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இந்த ஆறும் போய் சேர்ந்துருச்சு. ஃபைனலாக நம்ம தேடி வந்தது. இனிமேல் இன்சைடுக்கு ஃபார்முலா சொல்ல சொன்னால் மியூ நாட் ஐ ஆர் பை 2π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். வித்தியாசத்தை உணருங்க. கேபிட்டல் ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த கண்டக்டிங் வயரு, ஸ்மால் ஆர்ன்றது டிஸ்டன்ஸ். அவுட் சைடா ஆனால் இன்சைடா? ஆனால் இது வந்து இன்சைட் டிஸ்டன்ஸு. அப்போ இந்த இடத்துல பிக்கும் ஆருக்கும் என்ன சம்பந்தம்? சார் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். கற்றுக்கிட்டீங்களா? அப்போ நம்ம ஒரு தெளிவாக முடிவுக்கு வந்துடும். ஆர் கிரேட்டர் தென் ஆர் அப்படின்னா அவுட் சைட், ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா ஆன் த சர்ஃபேஸ், ஆர் லெஸ் தென் ஆர் அப்படின்னா இன்சைட் த சர்ஃபேஸ். இதுக்கான ஃபார்முலா பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2π ஸ்மால் ஆர், மியூ நாட் ஐ பை 2π கேபிட்டல் ஆர். இது பெரும்பாலும் எங்கேயுமே பயன்படாது பை. இது எந்த டாப்பிக்காக இருந்தாலுமே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கூட இன்சைடும் அவுட் சைடு தான் நமக்கு வேலை. இங்கே மியூ நாட் ஐ ஆர் ஸ்கொயர், சாரி மியூ நாட் ஐ ஆர் பை 2π ஆர் ஸ்கொயர். இங்கே ப்ரப்போர்ஷனாலிட்டி அவுட் சைட், இன்வெர்ஸ்லி இங்கே டைரக்ட்லி. அப்போ கிராஃபுக்கு வருவோமா ஒரு முடிவுக்கு? இப்போ நான் யாருக்கும் கிராஃப் ட்ரா பண்ண போகிறேன்னா, டிஸ்டன்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ட்ரா பண்ண போகிறேன். அதாவது கரெக்டாக சென்டர், இந்த கண்டக்டரோட சென்டர் R0 கரெக்டாக இந்த இடம். அப்போ இந்த இடம் தான் R0, இந்த இடம் R ஈக்குவல் டு ஆர். ஆர் ஈக்குவல் டு ஆர்னா இந்த இடம், இந்த சர்ஃபேஸ் மேலே தான் R ஈக்குவல் டு ஆர். அதுக்கப்புறம் R கிரேட்டர் தென் ஆர், இந்த பக்கம் R கிரேட்டர் தென் ஆர்.
இன்சைடில் என்ன படிச்சீங்க? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் செட். அப்போ கிராஃப் பிகம் ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் அதிகமாக 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 பியும் அதிகமாகும். மேக்ஸிமம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே ப்ரொபோர்ஷனல் டு ஆறு, இங்கே ப்ரொபோர்ஷனல் டு 1/6. இந்த சம் தான், இந்த கிராஃப் தான் கேட்டிருப்பாங்க. இந்த கிராஃப் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க. கிராவிடேஷனில் 2, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 2, இந்த லெசனில் 1, இஎம்ஐயில் 1. ஒட்டுமொத்த ஃபிசிக்ஸ் புக்கில் சாலிட் பாடின்னு நீ பார்த்துட்டாலே கிராஃப் இப்படி தான் இருக்கும். ஹாலோ பாடினா கிராஃப் வேறு மாதிரி இருக்கும். தைரியமாக நீ டிக் பண்ணலாம். சாலிட் பாடி எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்டன்ஸு, மேக்னெட்டிக் ஃபீல்டு டிஸ்டன்ஸு, கிராவிடேஷனல் ஃபீல்டு டிஸ்டன்ஸு. ரைட்டா? எப்படி சொன்னாலும் இதான் கிராஃபு. என்ன கிராவிடேஷனில் கிராஃபு தலைகீழ போடணும். நான் சொல்கிறது எனக்கு புரியுதா? எல்லா லெசன்லேயும் கிராஃபு நேராக தான் இருக்கும். கிராவிடேஷனில் மட்டும் கிராஃபு தலைகீழ இருக்கும். காரணம் அட்ராக்டிவ். இன் ஃபிசிக்ஸ் அட்ராக்டிவ் நெகட்டிவ். அதனால பிலோ த எக்ஸ் ஆக்சிஸில் கிராஃப் இருக்கும். ரைட்டா? கிராவிடேஷனல் ஃபீல்டு டிஸ்டன்ஸ், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிஸ்டன்ஸ். 2 கிராஃபும் சொல்கிறேன். இந்த கிராஃப் ஒழுங்காக படிச்சுக்கணும். ரைட்? ஓகே. இப்போ எனக்கு ஃபார்முலா முடிச்சு 1 நிமிஷம் படிய நீனு. உங்கள்கிட்ட ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்க போகிறேன், பதில் சொல்லுங்கள். ஃபார்முலா படிச்சியா? எல்லாருமே ஃபார்முலா நல்லா படிச்சிங்களா? ஓகே. இப்போ அந்த கொஸ்டினை ரீட் பண்ணுறீங்க. மோனிஷ் குட் ஈவினிங்டா. மோனிஷ் கேட்குதா? ஏன் லேட்டு? சார் சார் அதான் கிளாஸ் தான் சார். ரைட் பே. கொஞ்சம் ரெக்கார்டர் கொஞ்சம் பார்த்துட்டு ஃபாஸ்ட்டா. எஸ் சார். கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டரோட ரேடியஸ் வந்து ஒரு பேஜுக்கு 2 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் 4 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் 1 சென்டிமீட்டர். நான் 2 கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். 4 சென்டிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? 1 சென்டிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? டக்குன்னு சொல்லுங்க. 4 சென்டிமீட்டர் V equal to mu naught I by 2 pi small r. V1 equal to mu naught I by 2 pi small r. இந்த small r ஓட வேல்யூ எவ்வளோமா? 4. 4. ரைட். இப்போ உங்களுக்கு தெரியுதா? பார்த்ததும் கண்டுபிடிச்சாச்சு. சார் ரேடியஸ் வந்து 2, நீங்கள் கேட்டிருக்கிறது 4, ஆர் வந்து பெருசா இருக்கு ஆரை விட. அப்போ இது அவுட் சைட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மியூ நாட் ஐ பை 2 பை ஆர். அப்படியே B2 சொல்லுங்கம்மா. இன்சைட் சொல்லுங்க. ஓ இன்சைட் நான் எவ்வளோ ரைட்டுனா இன்சைட் பை V equal to mu naught small r by 2 pi capital R square. 2 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ரைட்டா? அப்போ இந்த இடத்துல ஆரோட வேல்யூ 1ன்னு கொடுத்துக்கணும், இந்த இடத்துல ஆரோட வேல்யூ 2ன்னு கொடுத்துக்கணும். அதாவது இன்சைட் மியூ நாட் ஐ, ஆரோட வேல்யூ சார் உள்ள இருக்கு 1 சென்டிமீட்டர், 2 பை ஆர் ஸ்கொயர் டு 4 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. அப்புறம் நீங்கள் சென்டிமீட்டர் மீட்டராக மாதிரி தான் சம் போடணும். உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ இன்சைடுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்பொழுது நீங்கள் முதல்ல ரேடியஸ் ஆஃப் த பாடியை தான் பார்க்கணும். அது ஸ்பியராக இருந்தாலும், சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியராக இருந்தாலும், இல்லை இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டராக இருந்தாலும், இன்சைடு அவுட் சைடு. இதையும் மீறி உங்கள்கிட்ட ரேஷியோ கேட்பான். அவுட் சைடுக்கும் இன்சைடுக்கும் ரேஷியோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? B1 தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், B2 தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்? ரேஷியோ சொல்லணும். அங்கேயும் நீங்கள் கொஸ்டினை ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். அவுட் சைடு இன்சைடா, இன்சைடு அவுட் சைடா? கேள்வி புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் கேட்டிருக்கிறத பி அவுட் பை பி இன்னு கேட்டிருக்கேன். ஒருவேளை உங்க கொஸ்டின் பேப்பர்ல பி இன் பை பி அவுட் போட்டாங்கன்னா பி இன்சைடை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு பி அவுட் சைடு கண்டுபிடிச்சு அப்புறம் ரெண்டு ரேஷியோ எடுக்கும். பட் சின்ன சின்ன தப்பு தான்பா உங்களோட மார்க்கை சாப்பிட்றது. அதனால அதுலலாம் நீங்க அந்த சின்ன தப்பு பண்ணாத இருந்துட்டீங்கனாலே உன் ஸ்கோர் எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 கொஸ்டின் ஒரு சப்ஜெக்ட்லயுமே வந்துடும். அட்லீஸ்ட் 4 கொஸ்டின் வந்தாலும் 4 சப்ஜெக்ட் 16 கொஸ்டின் டிஃபரன்ஸ் வந்துடும். நம்மளோட நோக்கம் கற்றுக்கிட்டதை சரியாக எழுதணும், நம்மளோட எரரை ரெடியூஸ் பண்ணணும், அக்யூரஸியை இன்க்ரீஸ் பண்ணணும்.
அவ்வளோதான் இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாமோட பேஸ். தப்பு பண்ணக்கூடாது. என்ன மினிமம் கற்றுக்கிட்டோமோ அதை சரியாக போய் எழுதிட்டு அதில் என்ன ஸ்கோர் வந்ததோ அதை அப்படியே வாங்கிட்டு வரணும். ஐயோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன், அங்கே போய் சின்னதாக தப்பு பண்ணிட்டேன், அந்த மாதிரி வெளியில் வந்து புலம்புறது தப்பான பழக்கம். அது அதுக்கு நீங்கள் கிளாரிட்டியாக கொஞ்சம் படித்தாலும் கிளாரிட்டியாக படிச்சுக்கணும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணு. உன்னோட எரரை ஃபுல்லாக நெக்லெக்ட் பண்ணுங்க. அப்போ தானாகவே உன் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிடும். நீ புதுசாக போய் ஊந்துலாம் படிக்க தேவையில்ல. நீ படித்ததை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா போதும். ரைட் பை இந்த சம் வந்து ரொம்ப நல்லா போட்டு பார்த்துக்கணும். இந்த டாபிக் ஒரு டைம் படித்து பார்த்துக்கணும். அடுத்தது இதோட அப்ளிகேஷன் கொஷின், அதான் சாலினாய்டு. சாலினாய்டு பார்த்துருவோமா? இங்கே வாங்க, நடுவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு. சாலினாய்டு அப்படின்னா கம்பிச்சுருள்னு அர்த்தம். கம்பிச்சுருள். நீங்கள் ஸ்ப்ரிங் பார்த்துருக்கீங்கல்ல, இந்த மாதிரி ஹெலிக்கல் காயில், எ லாங் ஊண்ட் ஹெலிக்கல் காயில், எ லாங் ஊண்ட் க்ளோஸ்டு ஹெலிக்கல் காயில், இதுக்கு பேர் தான் சொலினாய்டு. நான் ஒரு பாயிண்டாக சொல்கிறேன். உங்களோட போர்டுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் பேர். இதுதான் சாலினாய்டு. சாலினாய்டு வழியாக ஐ கரண்ட் போகும். ஐ கரண்ட் போச்சுன்னா அப்படியே டைரக்ஷன் பாருங்கள். இது வழியாக கரண்ட்டு போயிட்டு இது வழியாக திரும்பி இது வழியாக வந்து இது வழியாக போகும். இப்படியே போயிட்டுருக்கும். போயிட்டு இது வழியாக கரண்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாம் நல்லா கற்றுக்கோங்க. அவுட் சைட் த சாலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் 0. சாலினாய்டோட வெளியில மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. படி ஒழுங்கா. அவுட் சைட் த சாலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் 0. அதே மாதிரி இன்சைட் த சாலினாய்டு, இன்சைட்னா நான் சொல்றது ஆக்சிஸ் ஆஃப் த சாலினாய்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு so ஸ்ட்ராங், ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ சாலினாய்டுன்னு நீ கண்ணை மூணுனாலே உனக்கு என்ன தெரியும்? அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0, இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ரைட்டா? அதை தான் டெரிவேஷன் போட்டு மியூனாட் என்ஐன்னு கொண்டு வர போகிறீங்க. டெரிவேஷன் சொல்லித்தரேன், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்டுக்கு. ஒரு 2 நிமிஷம் தான், சின்ன டெரிவேஷன். எல்லாம் முதல்ல ஃபார்முலா படிங்க. இனிமேல் உங்ககிட்ட சாலினாய்டுக்கு ஃபார்முலா சொல்லுமா அப்படின்னா மியூனாட் என்ஐ சார். ஒட்டுமொத்த ஃபிசிக்ஸ்லையுமே ஸ்மால் என் யாரு, கேபிட்டல் என் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீ எந்த ஊருக்கு வேணாலும் போ. எந்த ஊர்னா நான் ஃபிசிக்ஸில் சொல்கிறேன். 30 லெசனில் எந்த ஊருக்கு வேணாலும் போயிட்டு ஸ்மால் என் யாரு, கேபிட்டல் என் பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஸ்மால் என் அப்படின்னா நம்பர் டென்சிட்டி, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். லென்த்தாக இருந்தால் யூனிட் லென்த்து, டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். நீங்கள் படிக்கிற கொஸ்டின் ஏரியாவில் இருந்தால் யூனிட் ஏரியா. நீங்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிச்சிங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நான் தான் கற்றுக் கொடுத்தேன். I = NAVDEன்னு கற்றுக் கொடுத்தீங்க. நம்பர் டென்சிட்டி, டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பெர் யூனிட் வால்யூம்னு கற்றுக் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? அந்த ஊரில் N/V, இந்த ஊரில் N/L. எது எப்படியோ ஃபிசிக்ஸில் கேபிட்டல் என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஸ்மால் என்னன்னா அதோட டைமென்ஷனை பொறுத்து. வெறும் லீனியர் பாடி இருந்தால் பெர் யூனிட் லென்த்து, 2 டைமென்ஷன் பாடியாக இருந்தால் பெர் யூனிட் ஏரியா, 3 டைமென்ஷன் பாடியாக இருந்தால் பெர் யூனிட் வால்யூமு. அங்கே என்ன நீ படிக்கிறியோ அதை பொறுத்துது. அவ்வளோதாங்க. அப்போது இனிமேல் ஸ்மால் என் கேபிட்டல்னு குழப்பிக்கூடாது. இங்கே பாருங்களேன், இந்த சம்மில், இந்த சாலினாய்டு சம்மில் டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 505 மீட்டர்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன எவ்வளோ? 100 மீட்டர். அப்போ என்ன கற்றுக்குறீங்க? ஒரு தெளிவாக புரிய வைக்கிறேன் பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இப்போ இந்த மாதிரி நிறைய டர்ன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டர்ன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது டோட்டலாக 5 மீட்டர், டோட்டலாக 500 டர்ன்ஸ். எனக்கு தேவை இதில் மட்டும் எவ்வளோ? 1 மீட்டரில் எவ்வளோ? 100 டன். 1 மீட்டரில் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஸ்மால் என்னு. டோட்டலாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கேபிட்டல் என்னு. அப்போ ஸ்மால் என் வேணும்னா கேபிட்டல் N/L, 500/5, அதனால் 100. கரெக்டா? இனிமேல் கேபிட்டல் என் ஸ்மால் என் தப்பு பண்ணக்கூடாது. இந்த கொஷினில் நம்மளை ஏமாற்றுவாங்க. நம்பர் டென்சிட்டின்னு கொடுத்தாங்கன்னா ஸ்மால் என்னன்னு வச்சு சம்ம போடணும். டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், தென் லென்த் ஆஃப் த சாலினாய்டு 5 மீட்டர், இது ரெண்டுத்தையும் கொடுத்தாங்கன்னா கேபிட்டல் N/Lன்னு வச்சு சம்ம போடணும். ரைட்? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ சாலினாய்டு B = ஜெனரல் ஈக்குவேஷன் மியூனாட் NI, மியூனாட் NI/Lன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த எண்ணுக்கு பதிலாக அந்த எண் போயிடுச்சு. ரைட்? இல்லை, நீங்கள் ஒரு முக்கியமாக ஒரு காரணம் தெரிஞ்சுக்கணும். இப்போது லெட் அஸ் கன்சிடர்
ஆம்பியரின் லூப். ஆம்பியரின் லூப். எப்படி காஷியன் சர்ஃபேஸ்னு ஒன்று எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஆம்பியரின் லூப்னு ஒன்று எடுத்துக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா சாலினாய்டு பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இதுதான் சாலினாய்டு. சாலினாய்டு பிளேஸ் பண்ணியிருக்கேன்னா இப்படி சாலினாய்டு பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடம் ஏ, இந்த இடம் பி, இந்த இடம் சி, இந்த இடம் டி. ரைட். இந்த இடம் எல்லோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. சாரி, பியோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. இது வந்து எல்லோட டைரக்ஷன். உங்களுக்கு தெரியும் க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். இதான் வந்து ஆம்பியரின் லூப், ஆம்பியரின் சர்க்யூட் ஷெல்லா. சொலினாய்டு வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஆம்பியரின் சர்க்யூட் ஷெல்லா தான் இது. இப்போ ஏபி பாருங்க, ஏடி பாருங்களேன். இந்த இது பாருங்க, ஏடி பாருங்க, ஏடி. ஏடியில் தீட்டா 90 உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் லென்த்தோட டைரக்ஷனும் கரெக்டாக பர்பெண்டிகுலர். அதே மாதிரி பிசி பாருங்க, பிசிலையும் தீட்டா 90 பாருங்க. அதனால ஆர்ம் ஏடியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0, ஆர்ம் பிசியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0, ஆர்ம் சிடியிலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. என்ன சார் இது? ஏடி சொன்னீங்க, பிசி சொன்னீங்க, ஒரு நியாயம். 90 டிகிரி இருந்தது, தீட்டா 90 காஸ் 90 0ன்னு தெரியும். இந்த சிடியில் எதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு 0ன்னு சொன்னீங்க? யாராவது யோசிக்க முடியுமா? சும்மா ட்ரை பண்ணு. சிடியில் ஏன் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0? outside. அவ்வளோதான், பிரமாதம், பிடிச்சிட்டிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. காரணம் அவுட் சைட் த சொலினாய்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. கரெக்டா? அப்போ ஏபியில் மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்ஸிமம். ஏன்னா ஏபியோட லென்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டு தீட்டா 0. அப்போ ஆர்ம் ஏபியில் மட்டும்தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்க போகுது. பார்த்துருமா? இப்போ பாருங்க, ஃபார்முலா எழுதிக்கோங்க. க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் ஏலேருந்து பி வரைக்கும் பிஎல் காஸ் 0 ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். காஸ் 0 1, ரைட்டா? ஸோ பிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப், நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது, அதனால் என்ஐன்னு எடுத்துக்கிட்டேன். பி மட்டும் வேணும், மியூ நாட் என்ஐ பை எல்லு. என் பை எல்ல தான் நீங்கள் ஸ்மால் என்னன்னு கூப்பிட போகிறீங்க. மியூ நாட் ஸ்மால் என்ஐ கற்றுக்கிட்டீங்களா பாருங்க? அவ்வளோதான், சின்ன டெரிவேஷன் தான் அது. ரைட்டா? சாலினாய்டு கேட்டாங்கன்னா இதான் ஐடியா. அவுட் சைடு பர்பெண்டிகுலர் 0, parallel மேக்ஸிமம் மியூ நாட் என்ஐ. ரைட்டா? இப்போ இதில் சம்மன் வரும்பொழுது ஒரு சாலினாய்டு எடுத்துக்கிட்டோம், டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருவாங்க, லென்த் கொடுத்துருவாங்க, போகக்கூடிய கரண்ட் சொல்லிடுவாங்க. என்ன கேட்டுருவாங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ தென் டைரக்ஷனு. இப்போ தான் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். டைரக்ஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எல்லாருமே உங்களோட ரைட் ஹேண்டு, ரைட் ஹேண்டில் நான் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரே நிமிஷம். உங்களோட ரைட் ஹேண்டில் அந்த வெளிப்பகுதி இருக்குல்ல, இந்த உள்ளங்கைன்னு சொல்லுவோம்ல, உள்ளங்கை வந்து அப்படி உங்களோட சீலிங் பார்த்து, ஆகாயத்தை பார்த்து, இல்லை யாராவது வந்துட்டு ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா அது வாங்குற மாதிரி உங்களோட ரைட் ஹேண்டை மட்டும் வைங்களேன். அதாவது தம்ப் இங்கே இருக்கும், குழப்பிக்காத, தம்ப் இந்த பக்கம் இருக்கும், மீதி ஃபிங்கர்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும் பாரு. ஐயோ, இது கையா சார்னு கேட்காத, மன்னிச்சிக்க, கட்ட வரல மட்டும் நீட்டாக போட்டு விட்டேன். ரைட்டா? என்னங்க அந்த பக்கம் இருக்குமா? சாரி, இப்போ இது உள்ளங்கை தானே? ஓகே. இந்த 4 விரலில் அப்படியே மூடுங்க, 4 விரலையும் மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா தம்போட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கா, மீதி எல்லாம் இது க்ளோஸ்டாக இருக்கா பாருங்க. ரைட்டா? மூடிட்டிங்களா? இப்போது எல்லாத்தையுமே கீழே வச்சுட்டு உன் லெஃப்ட் ஹேண்டால் அந்த 4 விரலையும் டச் பண்ணி பாரு. 4 விரல்லையும் டைரக்ஷன் எப்படி இருக்குங்க? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு தம்பு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. யாரோட உதவியும் வேணாம். சாலினாய்டை நீங்கள் பார்க்குறீங்க, சாலினாய்டில் கரண்ட்டோட டைரக்ஷன் போகுதுன்னா கரண்ட்டோட டைரக்ஷன் போகிற மாதிரி அந்த 4 ஃபிங்கர்ஸையும் வச்சிங்கன்னா தம்ப் எங்கே காமிக்குதோ அதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஒருவேளை தம்பு இந்த பக்கம் வர மாதிரி வைங்க, திருப்பி வைங்க. அப்போ இப்படி இருக்குமா? வரலாம், கையை மூடி இந்த பக்கம் வைங்க. இப்போ கரெக்டா?
அப்ப என்ன அர்த்தம்னா அந்த 4 ஃபிங்கர்ஸும் கரண்டோட டைரக்ஷனையும் தம்ப் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனையும் கொடுத்துரும். ரைட்டா? இப்படி தான் நீங்க டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னவோ B ஈக்குவல் டு மியூ நாட் NI தான். வேற எந்த ஃபார்முலாவும் கிடையாதுங்க. பட் டைரக்ஷன்ல ஜாக்கிரதையா இருக்கணும். டைரக்ஷன்ல curl finger shows the direction of current and thumb shows the direction of magnetic field. கரண்ட் எந்த பக்கம் வருதோ அந்த கரண்ட்டுக்கு நேரா அந்த 4 விரல ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த தம்ப் எங்க காமிக்குதோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேபி அது என்ன பண்ணலாம், ரைட்ல காமிக்கலாம், லெஃப்ட்ல காமிக்கலாம். ஆன்டி கிளாக் வைஸ் ரைட்ல காமிக்கும், கிளாக் வைஸ் லெஃப்ட்ல காமிக்கும். அவ்வளவுதான். கத்துக்கிட்டீங்களா? இந்த டைரக்ஷன் சம்மெல்லாம் வச்சு போட்டால் தான் உங்களுக்கு டவுட் எல்லாம் கிளியர் ஆகும். ரைட். அடுத்தது இதோட இன்னொரு அப்ளிகேஷன் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஷின் மட்டும் நல்லா கற்றுக்கோங்க. டொராய்டு ஹாஃப் ஆஃப் த லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. டொராய்டு வந்து உங்களோட ஸ்கூல் போர்டுக்கு கிடையாது, நீட் போர்டுக்கு உண்டு. ஸ்கூல் பசங்க வெறும் ஃபார்முலாஸ் மட்டும் கற்றுக்கிட்டா போதும். பாருங்க, என்லெஸ் சாலினாய்டு. ஒரு சாலினாய்டு எடுத்து அழகாக இந்த மாதிரி வைண்ட் பண்ணி ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் டொராய்டு. அப்போது இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோடா? 0 ஷேர். அவுட் சைட் த டொராய்டு இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோடா? 0 ஷேர். இங்கே எவ்வளோபா மேக்னெட்டிக் ஃபீல்டு? ஸோ ஸ்ட்ராங். ஆக்சஸ் ஆஃப் த சாலினாய்டு, ஆக்சஸ் ஆஃப் த டொராய்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ ஸ்ட்ராங். அப்போது இந்த ரேடியஸ் R1 எடுத்துக்கிறேன், இந்த ரேடியஸ் R2 எடுத்துக்கிறேன். சரி, எங்களுக்கு புரியல. இன்சைட் ரேடியஸ் R1, அவுட் சைட் ரேடியஸ் R2. அப்போ மீன் ரேடியஸ் RM வேணும்னா R1 + R2 / 2. அப்போ இதுக்கு எப்படி சார் ஈக்குவேஷன் போகிறது? B = μ0 NI. Nக்கு பதிலாக ஜென்ரல் ஈக்குவேஷன் N/L. இங்கே சர்க்கம்ஃபரன்ஸ், அதனால 2πr. ஆருக்கு மீனு. ரைட்டாப்பா? ஆர் வந்து மீன், 2πr மீன். அப்போ B = μ0 NI/2πrm. நீங்கள் இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ்னு உங்கள் கொஷினில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? RM = R1 + R2 / 2ன்னு வச்சு கண்டுபிடிச்சி அங்கேருந்து RM எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். சாலினாய்டு வேறு, டொராய்டு வேறு கிடையாது. சாலினாய்டுக்கு எண்டு இருக்கும், டொராய்டுனா 2 எண்டையும் பிடிச்சி ஒன்றா கனெக்ட் பண்ணிடுற என்லெஸ் சாலினாய்டு டொராய்டு. அப்போது இங்கேருந்து கற்றுக்கிட்டது அவுட் சைட் த டொராய்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு 0, சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0, ஆக்சஸ் ஆஃப் த டொராய்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ ஸ்ட்ராங். மெயின் ரேடியஸ் கேல்குலேட் பண்ணணும், அங்கேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். μ0 NI/2πrmனு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? ஸோ இதோட 50% ஆஃப் லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் என்னங்க சார் இருக்குது? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது, பேரலல் வயர் இருக்குது, அதுக்கப்புறம் கன்வர்ஷன் ஆஃப் கேலோனாமீட்டர் இன்டு அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், டார்க் கொஷின். ஆல்மோஸ்ட் நாளைக்கு இந்த லெசனை முடிச்சிடலாம். இது வரைக்கும் என்ன பேசணும், அது வரைக்கும் இருக்கிற சம்மை வந்து ட்ரை பண்ணு. முக்கியமாக டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். அங்கே நேற்று சொன்னேன் அது. இன்னைக்கு சாலினாய்டில் உன் கையை மூடி அந்த 4 விரலும் கரண்ட்டோட டைரக்ஷன், தம்ப் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அந்த ஐடியாவில் என்ன பண்ணுறீங்க, ட்ரை பண்ணி பாரு. நாளை மறுநாள்லேருந்து இந்த டாப்பிக்கோட நம்ம சம் போட ஆரம்பிச்சலாம். அதுக்கு முன்னாடி டவுட் கேட்குற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு. ரைட்? ஒரே நிமிஷம். இப்போ கொஞ்சம் கரெக்டாக இன் டைமில் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா எக்ஸாக்டாக நம்ம 6